அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது சாதாரணமாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது சின்ன ஜாயிண்டில் சின்ன மூட்டுகளில் வலி தொடக்கி பெரிய மூட்டுக்களை பாதிக்கும். இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய கால் மூட்டுகளில் ஆரம்பித்து சின்ன மூட்டுக்களை பாதிக்கும். ஆப்போசிட் பார்த்துக்கங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் லேசான வலி வீக்கம் ஏற்படும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். தூங்கி எழும்போது நமக்கு விரலெல்லாம் டைட்டாக ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நீட்டம் மடக்க டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலருக்கு அந்த மூட்டுகளில் நம்ம தொட்டோன்னா பார்த்தோன்னா அந்த வலி வீக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தொட்டால் சூடாக இருக்கும். இதே மற்ற இடத்துல தொட்டால் சூடு இருக்காது. ஜாயிண்டில் தொட்டால் சூடு இருக்கும், இந்த இடத்துல தொட்டால் சூடு இருக்காது. சிலருக்கு காய்ச்சலே வரும். அப்போ நம்ம செக் பண்ணும்போது அது ருமட்டாய்டு ஃபீவர் அப்படிங்கிறது கூட இருக்கும். அதே போல் ஆர்ஏ ஃபேக்டர் நம்ம பார்ப்போம் பிளட் டெஸ்ட்டில். அப்போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் சிம்டம்ஸ் வச்சு நிறையா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல மூட்டுக்கு மூட்டு வீக்கம், வலி, ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் இருக்கும். தொட்டா சூடாக இருக்கும். எல்லா ஜாயிண்ட்லேயும் பாதிப்பு இருக்கலாம். நாளடைவில் இது கவனிக்காமல் விட்டால் எலும்புகள் பெண்ட் ஆகும். நார்மலாக இருக்குது, அழகாக இருக்குது, ஃப்ளெக்ஸியாக இருக்குது, எல்லாம் வேலை செய்ய முடியுது. இதே இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரல் போனே வந்து பெண்ட் ஆகிடும். காலெல்லாம் பெண்ட் ஆகிட்டு ரொம்ப சிரமப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இது ஆரம்பத்திலே வரும்போது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். இந்த ஆயுஷ் மருத்துவ முறைப்படி இருக்குது. உடற்பயிற்சி இருக்குது, உணவு கட்டுப்பாடு இருக்குது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்கி நிறைய பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமாக பூண்டு பால், சன்லைட், சன்பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப மைல்டு எக்ஸசைஸ் தான், ரொம்ப கஷ்டமான உடற்பயிற்சியெல்லாம் கிடையாது, பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டில் இவங்க குளிக்கலாம். அதே போல் எப்சம் சால்ட்டில் ஒரு டப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த கால் பாதத்தில் வைக்கிற மெத்தடெல்லாம் நாங்கள் வரும்போது சொல்லித்தரோம். எள்ளு இவங்களுக்கு ரொம்ப சிறந்த உணவு. பிரண்டை சட்னி சிறந்த உணவு. கிழங்கு வகைகள் நீங்கள் சமைத்து சாப்பிடக்கூடாது. இதே உருளைக்கிழங்கை நீங்கள் சமைச்சு சாப்பிடவே வேண்டாம். ஆனால் இந்த சாதாரண உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க, பச்சையாக அது தோலோட கழுவிட்டுங்க, அதை கட் பண்ணுங்க, திருப்பி வாஷ் பண்ணிடுங்க, தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அதை பிழிங்க. அது டெய்லி சும்மா ஒரு 50 ml 25 ml வரும், அது போதும். அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உருளைக்கிழங்கு சாறு சிறந்தது. ஆனால் சமைத்த உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட வேண்டாம், அது லிமிட் பண்ணணும். ரொம்ப ரேராக ஒரு அவியல்ல இல்லை என்றைக்கோ ஒரு நாள் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மற்றபடி டெய்லி உருளைக்கிழங்குல சாப்பிடக்கூடாது. அதே உருளைக்கிழங்க பச்சையாக நீங்கள் ஜூஸ் எடுத்து சாப்பிடும்போது மருந்தாக உங்களுக்கு வேலை செய்கிறது. இது அனுபவ ரீதியாக நிறைய பேஷண்ட்டுக்கு சொல்லி நல்ல வெயிட் குறைஞ்சிருக்கு, மூட்டு வலி குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்காங்க. மூட்டு வலி பேஷண்ட்டு வெயிட்டு ஒரு காரணம், மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் காரணம், உடல் பருமனம் ஒரு காரணம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் போக்கும். பூண்டு பால் அந்த குத்தல் வலியை எடுக்கும். அதனால் ரிப்போர்ட்டோட பார்த்துட்டு உங்களுக்கு அத்தனை வழிமுறைகளையும் சொல்லி உங்கள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை படிப்படியாக சரியாக்கும் வழிமுறைகளை சொல்லித்தரும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.